ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏரியா ரேஷன் கடைகள்ல கவர்மெண்ட் ஒரு செம அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி பொருட்கள் போடுறதுல இருந்து புதுசா சில அறிவிப்புகளை இறக்கியிருக்காங்க. அது என்ன விஷயம், அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் இந்த நியாய விலை கடைகள் தான் பெரிய சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். அரிசி, சர்க்கரை, கோதுமை, ஃபார்ம் ஆயில், பருப்பு அப்படின்னு மாசம் ஆனா அங்க போயிட்டு வர்றது நம்ம ஆளுங்களோட ரெகுலர் ரூட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல எல்லாம் இந்த ரேஷன் பருப்பு, சமையல் எண்ணெய் வாங்குறதுக்கான டெண்டர்ல சில குறிப்பிட்ட கம்பெனிங்க மட்டும்தான் உள்ள வராங்க. இதுல ஏதோ இடிக்குதே அப்படின்னு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வதன்னு வர புகார்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு கொள்முதல் செய்கிற அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை டோட்டலாக மாற்ற போகிறாங்க. இனிமே எல்லாமே டெண்டர் அப்படின்ற ஆன்லைன் முறைக்கு மாறப்போகுது. யார் வேணால் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வெளிப்படையாக நடக்கும். இதனால் நல்ல தரமான பொருட்களை கம்மி ரேட்டில் கவர்மெண்ட் வாங்கி நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் படி, அதாவது தற்போதைய நிலவரப்படி, நம்ம வீட்டு பெரியவங்களும் வேலைக்கு போயிட்டு வரவங்களும் ரேஷன் கடையில் கைரேகை வைக்கும்போது மிஷின் மேட்ச் ஆகாமல் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதுக்கும் இப்போ சூப்பர் தீர்வு கொண்டு வராங்க. கைரேகை விழலை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஐரிஸ் ஸ்கேனர் மூலமாக உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணியே பொருளை வாங்கிக்கலாம். பல கடைகளில் இதையெல்லாம் ஸ்பீடாக இன்ஸ்டால் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தகுதியான ஆளாக இருந்தால் உங்கள் அப்ளிகேஷனை ரொம்ப சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணி ஸ்மார்ட் கார்டை கையில் கொடுக்க சொல்லி ஆஃபீஸர்களுக்கு ஆர்டர் பறந்துருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ரேஷன் கடையை டோட்டலாக மாடர்னாக்க கவர்மெண்ட் செம பிளான் போட்டுட்டு வராங்க. அந்த வேலைகள் எல்லாம் செம தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த புது பேக்கெட் சிஸ்டம் பற்றியும், ஆன்லைன் டெண்டர் மற்றும் கண்ணை பார்த்து ஸ்கேன் பண்ணுற சிஸ்டம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? உங்கள் ஏரியா ரேஷன் கடையில் இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நடுவில் சில ஏரியாக்களில் இருந்து மக்கள்கிட்ட இருந்து சில முணுமுணுப்புகள் வந்துச்சு. என்னப்பா, அரிசியில் கல்லும் தவிடுமா இருக்குது, பருப்பு சில டைம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் கடைக்கு போனேன், இடையில கொஞ்சம் கம்மியாக வச்ச மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஏரியா மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் நேராக கவர்மெண்ட் காதுக்கு போயிருக்கு. மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தரமில்லாத பொருட்கள் மேட்டருக்கும் எடை குறைப்பு சீட்டிங்குக்கும் டாட்டா பை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த எடை குறைப்பு, தூசு, தும்பு எல்லாத்துக்கும் ஒரே அடியாக செக் வைக்கிறதுக்காக இப்போ ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் பாக்கெட் சிஸ்டம். போன வருஷம் சேலம் பக்கம் இருக்க சில ரேஷன் கடைகளில் இந்த சர்க்கரையையும் துவரம் பருப்பையும் தனியாக கவரில் பேக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. மக்களுக்கெல்லாம் அது பயங்கரமாக பிடிச்சி போச்சு. அடேங்கப்பா, பொருள் எதுவும் கீழே சிந்தல்ல, எடையும் கரெக்டாக கச்சிதமாக இருக்குது, பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பொதுமக்கள் கொடுத்த இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நம்ம உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலத்தில் ஜெயிச்ச இந்த பேக்கெட் மேட்ரு நம்ம சீக்கிரமே தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக நம்ம சென்னை சிட்டி முழுக்க இருக்க எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே சர்க்கரை, பருப்பு, அது மட்டும் இல்லை ரேஷன் அரிசியை கூட நல்ல குவாலிட்டியாக
பதிலாக தரமாக பேக் பண்ணி பேக்கெட்டாக கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் கடையில் இருக்கவங்க எடையை குறைக்கவே முடியாது. நமக்கும் 100% கரெக்டான எடையில் பொருள் கைக்கு வந்து சேரும். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் புதிய சலுகைகளும் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, ஃபார்ம் ஆயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ரேஷன் பொருட்களே வாழ்வாதாரமாக உள்ளது. ரேஷன் அரிசியில் கல், தவிடு, வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றது. இது மட்டுமின்றி துவரம் பருப்பு மற்றும் ஃபார்ம் ஆயிலின் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை மற்றும் துவரம் பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமன்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பேசிய தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர், ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட் மூலம் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விநியோகம் செய்யப்பட்டால் அளவு குறைத்தல் உள்ளிட்ட முறைகேடுகள் தடுக்கப்படும். இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் துவரம் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்ததில் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்றதாக பல்வேறு தரப்பிலிருந்து புகார்கள் இருந்த வண்ணம் இருந்தன. இத்தகைய புகார்களுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு மிக முக்கிய முடிவை எடுத்துள்ளது. அதாவது இனிவரும் காலங்களில் ரேஷன் பொருட்களுக்கான கொள்முதல் ஒப்பந்தங்கள் அனைத்தும் டெண்டர் எனப்படும் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட உள்ளன. இதன் மூலம் கொள்முதல் நடைமுறைகள் அனைத்தும் 100% வெளிப்படை தன்மையுடனும் விதிகளை பின்பற்றியும் மட்டுமே நடத்தப்படும் என தமிழக உணவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் மேற்கொள்ளப்படும் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.